ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன மலை பிடிக்காத மனிதனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், சரண்யா பொன்வண்ணன், ஸோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படத்தோட கதையை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த படத்தோட கதையை பார்க்கும் போதே எனக்கு வந்து இந்த ஜான்விக் படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த ஒரு கான்செப்ட் தான் ஞாபகம் வந்தது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு படம் தான். படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் அந்த ஒரு டீமுக்குள்ளே இருக்கார். ஒரு கவர்மெண்ட் அண்டர் கவர் சர்வன்ஸ் டீமுக்குள்ளே தான் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான கஞ்சா அதெல்லாம் எடுத்துக்கிறான்றதுக்காக மினிஸ்டரோட பையனை சுட்டு கொண்டுடுறாரு. மினிஸ்டர் இவங்களை பழி வாங்குறதுக்காக விஜய் ஆண்டனி அவர் ஒய்ஃபை த்ரெட் பண்ணி 2 பேரையும் கொல்ல பார்க்குறாரு. அதில் வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அதே மாதிரி இவரும் இறந்துட்டடா கணக்கு காமிச்சு இவரோட விஜய் ஆண்டனியோட செஃப்பாக இருக்க சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போயிட்டு இங்கே அந்தமானில் விட்டு வந்துடுறாரு. நீ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டேன்ற கூட இங்கே அந்தமான்னு ஒரு புது லைஃப்பை தனியாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடுறாரு. ஸோ மினிஸ்டர் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் இவர் இங்கே தான் இருக்காரு அந்தமானில். ஸோ இவர் அமைதியாக இங்கே வந்து ஒரு புது லைஃப்பை லீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்த சரத்குமார் அடுத்த நிமிஷமே இந்த ஊரில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை இவர் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு விஜய் ஆண்டனி. இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது படத்தோட மீதி கதை. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டர். ஏன்னா அவருக்கு ஒரு பாஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாஸ்ட். அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவர் திரும்பி வர்றாரு. படத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து நார்மலாக ஆறாரு. பட் நல்லா இந்த அவரோட கேரக்டர் ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். எமோஷனல் சீன்ஸ் அதிகமாக அந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. பட் ஆனால் ஸ்டன் சீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். நேச்சுரலாக நடிச்சிருந்தவரோட நீட்டாக அந்த கேரக்டர் அப்படியே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான். இந்த ஒரு அண்டர் கவர் டீமில் ஒரு சீஃபாக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தவரோட கேரக்டர். படத்தில் 3-4 சீன் தான் வராது. ஒரு சின்ன கேமியோனே சொல்லலாம். நல்லா இருந்தவரோட கேரக்டர். அதே மாதிரி படத்தில் இன்னொரு ஒரு கேமியோ ஒன்று இருக்குது சரத்குமார். ஸோ அவரோட கேரக்டருமே நீட்டாக இருந்தது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் தான். அந்த ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன், அந்த அண்டர் கவர் டீமுக்கு ஒரு கேப்டன். நல்லா இருந்த அவரோட கேரக்டரும் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறார். அவரோட கேரக்டர் 2-3 சீன் வந்தால் கூட ரொம்ப ட்விஸ்டடாக இருந்தது. முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருந்தார் அவருமே. அதே மாதிரி சரண்யா பொன்வண்ணன் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஓனராக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஹோட்டல் ஓனராக நல்லா இருந்த அவங்க கேரக்டர் ரொம்ப அதே மாதிரி யூஸ்வலாக அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ட் அம்மா கேரக்டர் தான் அவங்க இது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி மேகா ஆகாஷ் அவங்க இதை வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் தான் அவங்க படத்தில். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து படத்துக்கு கதைக்கு தேவையான ஒரு கேரக்டர் தான். ஓரளவு நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. பெருசாக அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸும் அவங்க கேரக்டருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இல்லைனா கூட ஓரளவு அந்த கதைக்குள்ளே அவங்க கேரக்டர் வருது. அது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் தலைவாசல் விஜய் அவரும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் ஒன்று வராரு. பட் அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அந்த படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவர். அது மாதிரி பிருத்வி அம்பர் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு ஃப்ரெண்டாக வராரு. அந்த அந்தமானில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு அவர். புதுசாக கிடைக்கிற ஃப்ரெண்டு பர்மான்னு ஒரு பேர். அந்தமானில் பர்மா. பட் நல்லா அந்த அவரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி முரளி சர்மா அவருக்கு வந்து ஐபிஎஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ஏதோ ஒரு இலவச இணைப்புன்ற மாதிரி தான் இருக்குது. பெருசாக அவரோட கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே எதுவும் பண்ணலை. அவர் கேரக்டர் எதுக்கு இதில் வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. நிறைய கேரக்டர் சேர்க்கணுன்றதுக்காக அவர் கேரக்டரில் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி தாலி தனஞ்சயா அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு வில்லன் எப்படி இருப்பாங்க, இந்த லோக்கல் இந்த ஒரு குண்டாஸ் வில்லன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி அச்சு ராஜமணியோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. படத்தில் 2-3 சாங் தான் இருக்குது. சம்திங் அதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை மியூசிக் வந்து விஜய் ஆண்டனிக்கிட்டே கொடுத்திருந்தா கூட ஒரு 4-5 பெப்பி நம்பர் போட்டிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் இவரோட மியூசிக் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. அதே மாதிரி விஜய் மில்டனோட சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. இந்த அந்தமானோட அந்த அழகு அந்த சுற்றி இருக்க ஒரு சில இடங்களை நீட்டாக காமிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அந்தமானில் எவ்வளோ காட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஐலாண்ட்ஸ் அங்கெல்லாம் போய் இன்னும் சூப்பராக ஷூட் பண்ணியிருக்கலாம். அவர் ரொம்ப சின்ன சின்ன இடங்களை மட்டும் முக்கியமாக வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காரு. கடைக்கு தேவையான ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து அந்தமானில் 2-3 சீன் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம்லாம் வந்து இந்தியாவில் எடுத்த மாதிரி தான் இருக்குது ஷூட்டு. அப்படி தான் இருந்தது படத்தில். ஏதோ காமனாக நம்ம பார்க்குற யூஸ்வல் பிளேசஸ் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஹைதராபாத்தில் எங்கெங்கே அப்படி தான் எடுத்திருப்பாங்க படத்தோட ஷூட்டிங்கு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் பிரவீனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஓரளவு ஓகேவான ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி தான் நீட்டாக கட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. படத்தில் எதுவும் பெருசாக ஸ்டஃப் இல்லைனா கூட ஓரளவு நீட்டாக கட் பண்ணி ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள நீட்டாக கட் பண்ணியிருந்தார் படத்தில். ஏன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் படம் இதுக்கு மேலே இதுவே வந்து பெரிய டியூரேஷன் தான். 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த படத்துக்குள்ள தாங்க ஸ்டஃப் எதுவும் இல்லை. பட் ஓரளவு நல்லா நீட்டாகவே கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் விஜய் மில்டன் அவர் வந்து கோலி சோடாக்கு அப்புறம் எதுவும் அவருக்கு பெருசாக இட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில படங்கள் பண்ணார். அது எல்லாமே கமர்ஷியலி வந்து ஃப்ளாப் ஆன படங்கள் தான். அப்படி இருக்கும்போது ஸோ இந்த படமும் இவர் வந்து எடுத்துக்கிட்ட கதையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை தான். எஸ்பெஷலி
இந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜான் விக்க ரெஃபர் பண்ணி எடுக்கிற ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா, அது அப்படி ஒரு இன்ஸ்பயர் ஆகி எடுத்த கேரக்டர் மாரி தான் இருக்கு விஜய் ஆண்டனியோட கேரக்டர். ப்ளஸ் கதையுமே அப்படியே அந்த ஒரு ஜான் விக் பேட்டர்ன் தான் பின்னாடி வருது. இவங்க எல்லாருமே ஒரு கோடுக்காக ஒர்க் பண்றாங்க அந்த டீம் அப்படின்ற மாரி. இது அதுதான் இத பாருங்களேன். எதுக்கு இவங்க போய் இந்த கான்செப்ட்ட தொட்டாருன்னு அவருக்கு தெரியல கண்டிப்பா. தொட்டது மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா எந்த படத்தையாவது பார்த்து காப்பி அடிச்சு அவர் உள்ள எடுத்திருந்தா கூட ஓரளவு இன்ட்ரஸ்டிங்கா எடுத்திருந்தாருன்னா தியேட்டர்ல உட்காந்து பார்த்துருக்கலாம். கமர்ஷியலா உள்ளுக்குள்ள எதுவுமே பெரிய எலிமெண்ட்ஸ் இல்ல. ரொம்ப சின்ன சின்ன பழைய சீன்ஸ் தான் இருக்கு. அ லைக் ரைட்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து நமக்கு வந்து சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பெருசா எதுவுமே போல படம். அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃபா டேக் ஆஃப் ஆகும்னு பார்த்தா, அதுலயும் வந்து ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே படத்துல ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்த்து ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே பிரமாதமா இருக்கு. அடிச்சு எல்லாரையும் பறக்க விடுறாரு விஜய் ஆண்டனி. பட் அதுக்கு மேல கதைன்னு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பெருசா இல்ல ஸ்டஃப். ஆனா இவரு போறாரு, போயிட்டு அந்த அந்தமான்ல அந்த ஒரு தீவுல இருக்க ஒரு ரவுடிய திருத்திட்டு வராரு அப்படின்ற மாரி தான் இந்த படத்தோட கதையே முடியுது. பிளஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டோட தான் க்ளோஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அவரு இருக்காரா? இல்லையா? அப்படின்றது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தபடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியலி ஒரு எடுத்துக்கிட்ட கதை ஒரு பழைய கதையா இருந்தா கூட, ஓரளவு இன்ட்ரஸ்டிங்கா உள்ளுக்குள்ள எலிமெண்ட்ஸ் ஒரு நல்ல சாங்ஸோ, இல்ல ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸோ உள்ளுக்குள்ள வச்சு ஓரளவு கொஞ்சம் எங்கேஜிங்கா படம் கொண்டு போயிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். மெயினா இந்த படமும் பெருசா வந்து சொதப்புனதுக்கு காரணம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ரைட்டிங் தான். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து புவரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, பிளஸ் அட்லீஸ்ட் சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஓரளவு கொஞ்சம் இந்த மாரி ஒரு ரவுடிய திருத்துற கதையா இருந்தாலும், ஓரளவு கொஞ்சம் கமர்ஷியலா உள்ளுக்குள்ள 1, 2 எலிமெண்ட்ஸ் போட்டிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் படம் பார்க்கும்போது நமக்கு பட்டது. பெருசா அதுக்குள்ள எதுவுமே தேவையில்லன்ற மாரி தான் இருந்தது. நெறைய கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ள தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவுமே படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா இருந்தது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய பழைய கமர்ஷியல் மசாலாவ 2024ல எடுத்திருக்காரு. இப்ப நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல நார்மல் டீசென்ட்டான ஒரு கமர்ஷியல் படம் குடுத்தாலே அதுல வந்து 1008 குறை கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த மாரி படத்த குடுத்தா, இதெல்லாம் இதுல வந்து எவ்வளோ குறை கண்டுபிடிப்பாங்களோ, ரொம்ப டோட்டலா சொதப்பிடுச்சு படம். அட்லீஸ்ட் அந்த ஒரு ஜான் விக் கேரக்டர தான் இன்ஸ்பயர் பண்ணி விஜய் ஆண்டனி கேரக்டர் அவர் எழுதியிருக்காரு. அத இன்னும் ஸ்ட்ராங்கா படத்துலயும் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்கா எழுதி இந்த இந்த கேரக்டர வேற லெவல் பண்ணியிருந்தாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டே குடுத்தாலும் பரவால்ல. அடிச்சு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஸ்டண்ட் சீன்ஸ் வந்து இருக்கட்டும். அந்த மாரி படம் சொல்லி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் ஜானர்ல இந்த படத்த கொண்டு போயிருந்தாருன்னா, இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். டோட்டலா சொதப்பிட்டாரு படத்துல. எதுவுமே பெருசா எனக்கு தெரிஞ்சு ஒரு சாங் கூட அந்த படத்துல அதிகமா இல்ல. அதுவும் ஏன்னா எல்லா படத்துலயும் சாங் இருந்தா ஒரு சில இடங்கள்ல அது லேக்ன்னு சொல்லலாம். பட் இந்த படத்துல சாங்குமே பெருசா எதுவும் இல்ல. அதனால நமக்கு லேக்ன்னு சொல்றதே நம்ம படத்த தான் சொல்ற மாரி இருக்கும். படத்துல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாரு. பார்ப்போம். பட் ஆனா இது வந்து விஜய் ஆண்டனிக்கு ரீசென்ட்டா ஒரு 2 படங்கள் ஹிட் குடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசா அவருக்கும் ஃப்ளாப் வந்துட்டு தான் இருக்கு. அவரோட அந்த ஒரு ஃப்ளாப் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு இந்த படத்துலயும். பார்ப்போம் இதுக்கு அடுத்து ஏன்னா இதுலயும் நெறைய இந்த வந்து எடிட்டிங் பிரச்சனைலாம் இருக்கு. இப்போ கூட ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு விஜய் மில்டன். எனக்கு தெரியாம ஒரு நிமிஷம் சீன ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி. மெயினா விஜய் மில்டன் சொல்லியிருக்காரு. பட் விஜய் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா அவர் நடிக்கிற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட் பண்ணுவாரு. என்னதான் எடிட்டர் இருந்தாலும் அவர் ஒரு வெர்ஷன் எடிட் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு அவர வந்து எடிட் பண்ண விடலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எடிட் பண்ண விட்டுருந்தாங்கன்னா, அவர் அந்த ஒரு ஸ்டைல்ல ஒரு நீட்டா எடிட் பண்ணி குடுப்பாரு. என்னதான் ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தாலும், ஒரு மொக்க படத்த எடுத்தாலும் அத வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டர் நெனச்ச ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கட் பண்ணி குடுக்க முடியும். இது வந்து ரொம்ப பழைய பேட்டர்ன்ல இருந்தது. ஸ்டோரி கூட ஓரளவு ஓகே விட்டுருக்காங்க. பட் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பழைய பேட்டர்ன்ல வந்து நம்ம என்னமோ ஒரு 20 வருஷம் பின்தள்ளி போயிடுச்சு தமிழ் சினிமா அப்படின்ற மாரி தான் இந்த படம் இருந்தது. பெருசா அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. பட் இந்த படத்தோட டைட்டில பார்க்கும்போது தான் பெரிய இன்ட்ரஸ்டிங் இருந்தது. பெரிய இன்ட்ரெஸ்ட்டா ஒரு விஷயம் பட்டது. ஆஹா! இந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. டைட்டிலே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா இருக்கே அப்படின்னு தான் மலை பிடிக்காத மனிதன் அப்படின்னு நெனச்சேன். கடைசில இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் பிடிக்காத மனிதனா ஆயிட்டேன். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் அது. ரொம்ப போர் அடிச்சிருந்தா தியேட்டர்ல போய் ஒரு 1 டைம் பார்க்கலாம். இல்லன்னா ஓடிடில வாங்குனா கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.